பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிருபத்தில் உள்ள உண்மையான சத்தியங்களை நாம் அறிந்திருப்பது மிக மிக நல்லது. ஏற்கனவே நம்ம நினைவு கூர்ந்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால், தேவன் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில நம்மை நீதிமான், குற்றமற்றவர்கள் என்று அவருடைய நீதிமன்றத்திலே தீர்ப்பு தந்து நம்மை உன்னத நிலைமைக்கு உயர்த்துவது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுதான் பவுல் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். ஆனால் பவுல் இதை பிரசங்கித்து விட்டு கலாத்தியா நாடுகளை விட்டு வெளியே வருகிறப்ப, கள்ள போதகர்கள் போய் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதே போல விருத்த சேதனம் பண்ணினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்துவை மட்டுப்படுத்தி, சொல்ல போனால் கிறிஸ்துவை மறுதலித்து, ரட்சிப்புக்கு பல நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை தான் நிறைவேற்றுவதன் மூலம் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று போதிக்க ஆரம்பிக்கிறார். சோ இதை அறிந்து பவுல் மிகவும் வேதனையோடு இந்த கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். அப்ப அவர் ஆதியாகமத்திலிருந்து அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். நீங்கள் நியாயப்பிரமாணம் யாத்திராகம புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டாலும் அதற்கு முன்பாகவே ஆதியாகமத்துல 12ஆம் 15ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப ஆபிரகாமை குறிப்பிட்டு சொல்றப்ப, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவன் அவனை அங்கீகரித்தார் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளையில நீங்கள் அந்த காரியங்களை மறந்து விட்டு சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் தேவனை திருப்திப்படுத்த முடியும், தேவனுக்குரிய காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள், தவறு என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அதைத்தான் இந்த 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரையில நம்ம பார்த்தோம். இப்பொழுது திரும்பவும் அதை அழைத்து சொல்லுகிறார் பாருங்கள். 10வது வசனத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்றார். நியாயப்பிரமாணத்தின் மூலம் படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம்னா நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படை 10 கற்பனைகள், யாத்திராகமம் 20. அந்த 20ஆம் அதிகாரம் சொல்ல அந்த 10 கற்பனையுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் மீதி உள்ள கற்பனைகள்லாம் வரும். இதை புரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய ஜனம் தவறு செய்ய 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 அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இப்படி செய்யக்கூடாது என்று கற்பனையும் பெருகிக் கொண்டே போனது. அப்ப இங்க சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? தேவ திருச்சட்டத்தைக்கு செயல்படுத்தி தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக போய் நிற்பேன், நீதிமானாக போய் நிற்பேன், தேவனை என்னை அங்கீகரிக்கும்படியாக அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பிரமாணத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். சட்டத்திட்டங்கள்ல நீங்க ஒரு பிரமாணத்தை மீறினாலும் அனைத்தையும் மீறினதுக்கு சமம். அது ஒரு சங்கிலி போல, சங்கிலியுடைய ஒரு முடிப்பு அறுத்து விட்டது என்று சொன்னால் அவ்வளவுதான், துண்டுதான். நிறைய சங்கிலியில் நிறைய இது இருக்கும், நிறைய பகுதிகள் இருக்கும், அதுல ஒண்ணு அறுந்தாலும் போச்சு, எல்லாமே அறுந்துடும். அப்ப நியாயப்பிரமாணத்தில் தொடர்ந்து நிற்காதவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. உபாகமம் 27:26. உபாகமம் 27:26. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமேன் என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் வாசித்த பிறகு, சாபத்தை எல்லாம் வாசித்த பிறகு, இதன்படி நாங்கள் செய்யும்படி நிலைத்திராவிட்டால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்கள். உபாகமம் 27:26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்ப அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு வர்றப்ப நமக்கு என்ன உணர்வு வரும்? நம்ம கண்டிப்பாக அதன்படி நாம் நடக்காதவர்களாக தான் இருந்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சபிக்கப்பட்டவர்கள். ஆமேன் போட்டாச்சு, அப்படியே ஆக கிடவுது.
அவன் நிலைத்திருக்க வேண்டும். யாருக்கால் ஒருத்தரால் நிலைத்திருக்க முடியாது. ஒரு நாள் போய் சொல்லாம இருப்போம், 2 நாள் போய் சொல்லாம இருப்போம், 3 நாள் போய் சொல்லாம இருப்போம். அப்புறம் ஒரு நாள் சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போயிட்டு அந்த பிரமாணம். இச்சையாது இருப்பாயாக, கொஞ்ச நாள் இருக்கலாம், மனதை கட்டுப்படுத்திட்டு ஏதாவது உள்ள இச்சை வைத்து விட்டோம் என்றால் அந்த பிரமாணத்தை மீறி விட்டோம். அப்படி மீறி விட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்கள். இன்னொரு வசனம் படிக்கலாம், எரேமியா 11:4. எரேமியா 11:4. நான் உங்கள் பிதாக்களை இருப்பு களவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. பாத்தீங்களா, இந்த கற்பனையின்படி நடக்காதவன், அதை கை கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யாரெல்லாம் இந்த கற்பனைக்கு முன்னால போய் பாக்குறாங்க, 10 கற்பனையா இருக்கட்டும், அதோட தொடர்புடைய அனைத்து கற்பனையும் இருக்கட்டும், அதுல பொண்ணு நாம் அதில் எல்லாம் நிலைத்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி நமக்கு வராது. ஏனென்றால் நாம் அவைகளை மீறி இருப்போம் என்றால் நாம் சாபத்துக்கு உட்பட்டு விட்டோம். அதான் இங்க சொல்லப்படும், நியாயப்பிரமாணத்தின் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன், நான் நிலைத்திருக்கவில்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப நான் சபிக்கப்பட்டவன். அப்ப பெரும்பாலும் எல்லாருமே 100% வேண்டும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு முன்னால போய் நிக்கிறப்ப அதை மீறின சபிக்கப்பட்டவர்கள் என்று கூட்டத்துக்குள்ள வந்து விடுவாங்க. அப்படி கை கொள்ள முடியாத, எந்த மனிதனால் நிரந்தரமாக கை கொள்ள முடியாத, நிலைத்திருக்க முடியாத மோசையினுடைய பிரமாணங்களை கை கொண்டு நீ தேவனுக்கு முன்பாக உகந்தவனாக நீதிமானாக மாற முடியும் என்று உபதேசிக்கிறதே பெரிய தப்பு. மனதில் முடியாது. அது ரோமர்ல நம்ம தெளிவா பார்த்திருக்கோம், சபிக்கப்பட்டவன். இப்ப என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, 11வது வசனத்தை படிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. நான் ஆண்டவர் தந்த பிரமாணத்தை எல்லாம் எனக்கு முன்னால வச்சுட்டு பாக்குறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, இல்லாட்டா யாதொரு விக்கிரகத்தையும் அவற்றை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு படிக்கிறோம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்கன்னு படிக்கிறோம். சில நம்ம கனம் பண்ணாம போயிருக்கிறோம். மீறிட்டோமா? கொலை செய்யாதிருப்பாய், சரி கொலை செய்திருக்க மாட்டேன், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இப்படிப்பட்ட கற்பனை எல்லாம் படிச்சுட்டு போறப்ப நான் அவைகளை நிறைவேற்றினேன் என்கிற எண்ணம் எனக்கு வருதா? இல்லாவிட்டால் அவைகளை நிறைவேற்றாமல் மீறி இருக்கிறேன் என்கிற எண்ணம் வருதா? வெளியரங்கமாகிறது. நான் இதை மீறினவன், அதனால சபிக்கப்பட்டவன். அதான் வெளியரங்கமாயிற்று. அவை நியாயப்பிரமாணத்தை நாம் வாசித்து தியானிக்கிறப்ப நமக்கு முன்பாக ஒன்றியது, நான் இதை மீறின சாபத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் என்கிற அந்த அது வெளியரங்கமா, அதை யாரும் மறுக்கவே முடியாது. வெளியரங்கமாகிறது. அதான் இங்க 3வது சொல்லிட்டோம். 3வது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. அதனால ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தேவ கட்டளைகளை கை கொண்டு தேவனுக்கு உகந்தவனாக மாற முடியாது. அதனால இன்னொரு வழியை வச்சிருக்கார் ஆண்டவர். எதை நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்த்தாரோ அதை வேறொரு வழியில நமக்கு தருகிறார். பாருங்கள், ஏனெனில் படிச்சு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இன்னொரு நியாயப்பிரமாண கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீதிமான் ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற நாம் சபிக்கப்பட்டவர்கள், என்னால அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியவில்லை, நான் சாபத்துக்கு உட்பட்டு ஆகிவிட்டேன் என்று எண்ணுகிறப்ப ஹபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப ஒரு தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு எதனாலே, விசுவாசத்தினாலே நம்மை அங்கீகரிக்கிறார். தொடர்ந்து அந்த விசுவாசத்தினாலே தான் நாம் தேவனுக்கு முன்பாக வாழ முடியும் என்று சொல்லப்படுது. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நீதி பிழைப்பது எதுனா, தேவனை பற்றி விசுவாசத்தினாலே தான் நாம் தேவனுக்கு முன்பாக பிழைக்க முடியும். தேவனை பற்றி விசுவாசத்தினால்தான் நாம் தேவனிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். தேவனை பற்றி விசுவாசத்தினால்தான் ரட்சிப்படைய முடியும். தேவனை பற்றி விசுவாசத்தினால்தான் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிப்பார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹபகூக்ல சொல்லியிருக்கு.
நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அதன்படி செய்யாதவன் சகிக்கப்பட்டவன் உபாகமத்தில் சொல்லியிருக்கு. அப்ப நான் சபிக்கப்பட்டவன் என்பது வெளியரங்கமாகிவிட்டது. ஆனால் எனக்கு ஒரு ஆறுதலான விஷயம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த தேவனை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுவோம் என்பதற்கு, இந்த விசுவாசம் நம்மில் வருவதற்கு தேவன் நமக்கு என்ன செய்தார், இதை நாம் அறிய வேண்டும். இது நாம் அறிய வேண்டும். 12வது வசனம் சொல்றது, ஆண்டவர் இதை படிங்க. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் எப்படி சொல்றப்ப திருச்சட்டம் அது விசுவாசிப்பதற்கு எழுதி கொடுக்கப்படவில்லை, மாறாக எதற்கு எழுதி கொடுக்கப்பட்டனா இதன்படி செய்கிறவன் பிழைப்பான். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்குள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். அப்ப அவைகளின்படி செய்கிறவன் பிழைப்பான். ஆனால் அவைகளின்படி நான் செய்கிறேனா என்று சொன்னால் இல்லை, அவைகளை நான் மீறி இருக்கிறேன், செய்யாமல் அவைகளை நான் மீறி இருக்கிறேன். அப்படி என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின்படி அதன்படி செய்யத்தக்க நிலைத்திராதவன், செய்யத்தக்கது நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன். அதன்படி செய்கிறவன் பிழைப்பான். ரைட். ஆனால் என்னால செய்ய முடியலையே, நான் அதை நிலைத்திருக்கலையே, அப்ப நான் சபிக்கப்பட்டவன் என்பது வெளியாகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்பது விசுவாசத்திற்குரியது அல்ல, அதன்படி செய்யணும். செய்கிறவர்கள் தான் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உபாகமோ வெளிப்படுது லேவியராகமம் 18:5, ரோமர் 10:5 படிச்சு பாருங்க. ரோமர் 10:5, ரோமர் 10:5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அப்ப அவைகளை செய்கிற மனுஷன் தான் அவைகளால் பிழைப்பான். நாம் செய்கிறவர்கள் அல்ல, மனிதர்கள் யாருமே அதன்படி செய்து நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அதை மீறினவர்கள் என்கிற உணர்வு தான் நமக்கு வரும் இல்லையா? இப்ப இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிருக்கீங்கன்னு வைங்களேன். அப்ப நாம இப்ப இச்சையாது இருப்பாயாக, அப்ப நாம இச்சிக்க கூடாது. நான் எவ்வளவு காரியங்களை இச்சித்திருக்கிறேன், பிறருடைய பொருளை இச்சித்திருக்கிறேன், பிற மனிதர்களை இச்சித்திருக்கிறேன், இப்படி பல இச்சைகள் வந்துடும். அப்ப நான் அதை மீறி விட்டேன், அப்ப நான் சபிக்கப்பட்டவன் ஆகிவிட்டேன். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்றப்ப, இப்ப ரோமருக்கு எழுதின நிருபத்துல என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 7வது வசனத்தில் படிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. நியாயப்பிரமாணம் திருச்சட்டம், தேவனுடைய சட்டத்திட்டம் பாவமா? பாவம் கிடையாது. ஏன்னா நல்லதானே அவங்க சொல்லி இருக்கு, அது எப்படி பாவமோ? ஆனால் பாவம் அல்ல. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்ப நம்ம இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் இனி இச்சையாமல் இருப்பேன், ரைட்டு பார்த்து விடுவோம். ஆனா இதுவரையில் இச்சித்திருக்கேனே, அப்ப நான் யாரும் சமைக்கப்பட்டவன்? அதுபடி நினைத்திருக்கவில்லையே. சரி இன்று முதல் நான் இச்சிக்காமல் இருப்பேன், நாளைக்கு ஏதாவது இச்சை வந்து விட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்றி நாம் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக மாற முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நாம் தேவனுக்கு முன்பாக பிழைக்க முடியாது. மாறாக நாம் சபிக்கப்பட்டவர்களாக தான் இருப்போம், தண்டனைக்குரியவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்றால் நான் இச்சித்ததினாலே பாவம் செய்திருக்கிறேன், அதனால எனக்கு தண்டனை உண்டு, தேவ கோபம் எனக்கு மேல உண்டு என்கிற அறிவுதான் இந்த பிரமாணத்தின் மூலமாக எனக்கு உண்டானதை தவிர இந்த இச்சையிலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்கவில்லை. இதை நான் புரிந்திருக்க வேண்டும். இப்ப என்ன சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இது ஒரு பெரிய சிக்கல். அதனால நம்ம விசுவாசத்தினாலே பிழைக்கும்படிக்கு இப்ப என்ன செய்தாரு பாருங்க ஆண்டவர். 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒண்டர்ஃபுல். இப்ப நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்ன போயிட்டா அதையெல்லாம் மீறின பாவிகளாக சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நமக்கு முன்பாக சாபம் இருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து நமக்கு என்ன விடுதலை?
அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிச்சு பாருங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 21 இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கி போடுவாய். ஆனால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அவ்வளவுதான். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இது என்ன அர்த்தம்? கிறிஸ்து நமக்காக சாபமானார். அது எந்த சாபம்? நம் சார்பா நம்மில் இருந்த சாபம் என்னது? தேவ கட்டளையை மீறின சாபம். அது எல்லாரும் மேல இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் நம்ம எல்லார் மேலும் இருந்தது. பொதுவாக யூதர்களுக்கு அது வெளிப்படையாக தெரியும், நமக்கு தெரியுது. தேவ கட்டளையை நாம் மீறினவர்களாக இருந்தோம். தேவ கட்டளையின்படி நடக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அதன்படி செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சாபம் என்னில் இருந்தது. அப்ப இந்த சாபத்தை போக்குவதற்கு தான் கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஏன் சிலுவையில மரித்தார் அப்படி என்றால் அது சாபத்துக்குடான மரணம். ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எந்த சாபம்? கொஞ்ச நாளைக்கு மேல தமிழ்நாட்டில் உள்ள பிரசங்கி மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பா. சாபத்துல இருந்து விடுதலைன்னா உங்க அப்பா செய்த சாபம், உங்க அம்மா செய்த சாபம், மூதாதையுடைய பாவம் குடும்பத்துல இருந்தது, அதுல இருந்து விடுதலை. அது இந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபம் அது புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாருக்குமே இருந்தது. தேவ கட்டளையும் மீறியதனாலே வந்த சாபம், கர்த்தருடைய கட்டளை நிலைத்திராமல் இருந்ததுனாலே வந்த சாபம். அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்கும்படிக்கு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக சாபமானார். அப்ப சிலுவை மரணம் இப்ப எல்லாம் லென்த் டேஸ் எல்லா இடமும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்வது அந்த சாபத்துக்கீடான மரணம். எனக்கு வர வேண்டிய நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்பட்டிருந்த என்னை அந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக கிறிஸ்து மரத்திலே தொங்கி எனக்காக சாபமானார். அவ்வளவுதான். அதை விசுவாசிக்கணும். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டார். அவருடைய மரணம். இரண்டாவது, அவர் ஏன் மரத்தில் அவர் தூக்கப்பட்டார், அவர் சிலுவையில மரித்தார் என்று சொல்லுகிறப்ப அடுத்து ரெண்டு காரியங்களை நான் கிரியைகள் செய்யாமல் விசுவாசத்தினாலே பெறலாம். கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனால. ஒன்று 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்றுனா கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆனால் தைரியமா இருக்கு. நமக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கப்பட்டது மட்டுமல்ல, இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. அதான் ஆசீர்வாதம், புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்பது அவரு குடும்பத்தை ஆசீர்வதித்தார், நிறைய ஆடு மாடு கிடைச்சது, பொன்னும் வெள்ளியும் கிடைச்சது, அதல்லைங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது அவன் தேவனை விசுவாசித்ததுனால தேவ சமூகத்திலே அவன் அங்கீகரிக்கப்பட்டான், நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அந்த ஆசீர்வாதம் இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதனால நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். அதான் பெரிய ஆசீர்வாதம். புறஜாதிகளாகிய நாம், நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சு. ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் ஈக்குவல் தான், புரிந்து கொள்ள வேண்டும்.
அவன் தேவனை விசுவாசித்து நீதிமான், அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து ஆபிரகாமை போல நம்மையும் நீதிமானாக எண்ணி அங்கீகரித்தார். புரிஞ்சு போச்சு புறஜாதிகளை, நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. இப்ப நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக மாறிவிட்டோம், தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. இது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் அங்கீகரித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் தேவன் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் இப்பொழுது நிரபராதி, குற்றவாளியா கிடையாது. பாவத்தின் தண்டனை எனக்கு இப்ப கிடையாது. அந்த தண்டனையை கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து என்னை விட்டு நீக்கி போட்டு என்னை தேவனுக்கு உகந்தவன் என்ற நிலைமையிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டார். நீதிமான் புறஜாதிகளுக்கு உண்டாச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன போடும்? புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியா இப்படி ஆயிற்று என்றால் கிறிஸ்து நமக்காக சாபமானார். விசுவாசத்தினாலதான் பரிசுத்த ஆவியை பெறுதல். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துவக்கத்திலே சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இங்க கூடார பண்டிகையை அனுசரித்துக் கொண்டு ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறப்ப 37ஆவது வசனத்துல இருந்து படிக்கலாம். 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கதான் சொல்லப்படுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி இல்லையா? விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். எப்ப அவர் மகிமை அடைந்த பிறகு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால. அதுக்கு அவர் என்ன செய்தார்? மரத்திலே தூக்கப்பட்டார், நமக்காக சாபமானார். அது விசுவாசத்தினாலே அவர் சிலுவையில மரித்ததுனால நாம் இன்றைக்கு விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போல தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த 2 ஆசீர்வாதம் புரிந்து கொண்டதா? அதனாலதான் இந்த 3ஆம் அதிகாரத்துல அவர் கேட்பாரு, நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்கள். எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? 2வது வசனம் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவார்கள் என்று. ஆகவே அந்த வசனத்தை கேட்டு அவரை நான் விசுவாசித்தேன், அதனால ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். இல்ல நீ ஆவியானவர் எல்லாம் எப்படி கிடைச்சா நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. அங்க பாஸ்டர் கை வச்சாரு, எனக்கு ஆவியானவர் கிடைத்தார், நான் அதுக்காக உபவாசம் பண்ணி அழுதேன், அதனால எனக்கு இல்ல. இப்ப கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அவர் இன்று பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அல்லவா? உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொண்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவர்களுக்கு தம்முடைய ஆவியை அருளி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை. இது எதனால கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாகிவிட்டு. என்ன ஆசீர்வாதம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டது. அது மாதிரி விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்று. இப்படி பெற்றவங்க வந்தவங்களுடைய சொல்றாங்க, இதெல்லாம் பவுல் சொல்லி கொடுத்து இதெல்லாம் விசுவாசித்தவருடைய மனதை கெடுப்பதற்கு கள்ளப்போதர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் முடியாதுங்க, நீங்க இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மோசேயினுடைய பிரமாணத்தை கை கொண்டுதான் நீங்கள் நீதிமானாக வேண்டும், கை கொண்டால் தான் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று அவர்களை குழப்பி இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. ரொம்ப சங்கடம். பவுல் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார் இல்லையா? அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வார் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். திரும்ப ஊழியம் கிறிஸ்துவை உருவாக்குதல். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நான் கிறிஸ்துவை உடையவனாக இருப்பதனாலே தேவனுக்குரிய அனைத்தையும் நான் உடையவனாக இருக்கிறேன். இதை விசுவாசிப்பதற்கு பதிலாக
இல்ல கிறிஸ்துவெல்லாம் வேண்டாங்க, அவர் அங்க இருக்கட்டும், மோசையினுடைய பிரமாணங்களை கை கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் பிழைப்பீர்கள், இல்லாட்டா விருத்த சேதனம் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் மறைமுகமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு என்னன்னா, இயேசு கிறிஸ்து வேண்டாம். ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் பவுலுக்கு ரொம்ப வேதனை. இன்னைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறப்ப நமக்கு வேதனையா தான் இருக்கும். சில ஊழியக்காரர்களையும் தெரிந்தோ தெரியாமலோ இப்படிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண பிரசங்கிகளாக தான் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வளருவதற்குரிய பிரசங்கங்கள் கிடையாது, நியாயப்பிரமாண பிரசங்கிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. இதன்படி செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆனால் பவுல் சொன்னார், நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். யார? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பிழைப்பாய். அது ரொம்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுவார், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசிக்கிறோம் ஆதலால் பேசுகிறோம் அப்படிம்பார். விசுவாசித்தோம் ஆதலால் பேசுகிறோம் இல்லையா? அப்ப வேதவசனத்தை கை கொள்ள வேண்டாமா? கை கொள்ள வேண்டும். ஏன்? இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அதனால கை கொள்ளுகிறேன். எப்படி அதை கை கொள்றது? இப்ப என்னுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு தப்பு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், அவருக்கு மறைவா வானத்திலையும் பூமியிலும் அவருக்கு மறைவா ஒண்ணும் இல்லை. அப்ப நான் தவறு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். அந்த விசுவாசம் எனக்கு இருப்பதனால அந்த தவறை என்னாலே செய்ய முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தேன், அதனால அந்த தவறை செய்யவில்லை. அவ்வளவுதான். விசுவாசித்தேன், அதனாலே நான் வாழ்கிறேன். இப்பொழுது அதனாலதான் 1 யோவான் அழகா வரும், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். அப்படின்னா கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பவர்களை அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் விசுவாசித்தான். அவர் தெய்வம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னால் விசுவாசிக்கிறேன். என்னோடு அவர் கூட இருக்கிறப்ப அவருக்கு பிரியம் இல்லாத நான் எப்படி செய்ய முடியும்? நான் செய்கிறேன் என்றால் அவரை நான் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவரையும் நீதிமான், எப்படி நாம் நீதிமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக சாபமா. இந்த குட் ஃப்ரைடே டைம்ல இதெல்லாம் கொண்டாட இருக்கிறப்ப இதை நினைச்சு பார்க்கணும். அவர் எதற்காக மரத்திலே தூக்கப்பட்ட? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும். 2வது, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகி நமக்கு விசுவாசத்தினாலே வர வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியானவர் குறித்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே பெற வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையில மரித்த பிறகு நான் இன்னும் அதற்காக கிரியை செய்து ஏதாவது கற்பனைகளை கீழ்ப்படிந்து அதை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சித்தால் என்னால முடியாது, நான் சபிக்கப்பட்டவன் தான். அடுத்த செக்ஷனுக்கு போறாரு பாருங்க, இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமா பேசுறாரு. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வர்றாரு. இப்ப என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கேட்டுட்டு இருக்கிறவங்களா, அப்ப அந்த நியாய பிரமாணத்தினால என்ன பிரயோஜனம்? தேவன் எதுக்கு அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தார் அப்படின்னு வருகிறப்ப இன்னும் அழகா அதை தெளிவா எடுத்து விளக்குறார். எப்படின்னு பாருங்க, 15வது வசனம். உலகத்துல நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை வைத்து அவர் சொல்லுகிறார், அன்றாடம் உள்ள ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்க பார்ப்போம். சகோதரரே, மனுஷரின் முறைமையின்படி நான் சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, உடன்படிக்கை, கவனன்ட். 2 மனிதர்கள் ஒரு காரியத்தை குறித்து ஒரு உடன்படிக்கை ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யாருமே மீற முடியாது, அதை தள்ளி போடவும் முடியாது. இதெல்லாம் உடன்படிக்கை பண்றது. அந்த உடன்படிக்கை கவனன்றுடைய முக்கியமான இது என்னன்னா, அது உலகத்தில் மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. இது மனுஷனுக்குள்ள இருக்குது. நம்முடைய மூதாதையர்கள் ஏதாவது இது பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு உடன்படிக்கையில எழுதி வச்சிருப்பாங்க. எத்தனை 100 வருஷம் ஆகலாம், 200 வருஷம் ஆகலாம். அந்த பழைய டாக்குமெண்ட்டை கொண்டு காட்டினா கோர்ட்டும் அங்கீகரிக்கும்.
இல்லையா, எங்க 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 முப்பாட்டனுடைய சொத்தை இன்னொருத்தர் வைத்திருக்கிறார், இதனால் எங்களுக்கு இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, எங்களுடைய முப்பாட்டன்கள் எழுதி கொடுத்த அந்த பத்திரம் இருக்குது, அதை கொண்டு நம்ம கோர்ட்ல இது பண்ணி வழக்கு போட்டு இது பண்ணா அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த சொத்து வந்து திரும்ப அந்த அந்த பிள்ளைகளுடைய வாரிசு வந்து விடும். அது யாரும் மீற முடியாது, யாரும் அதோட கூட்டவும் முடியாது. கள்ளப்பத்திரம் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இது மனுஷனுக்குள்ள பாக்குறோம். அப்ப கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது யார் பண்ண? தேவனே பண்ணியிருக்கிறார். அதை யாராலையும் மீறவும் முடியாது, அதோட உன்னையும் கூட்டவும் முடியாது, அது தள்ளுபடி பண்ணவும் முடியாது. அதான் நிலைத்து நிற்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, கிறிஸ்துவை பற்றி அவர் வாக்கு கொடுத்தார். அதான் ஒண்ணு, உன் மூலமாக பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி மூலமாக. உன் சந்ததி உன் சந்ததி உன் சந்ததின்னு நிறைய இடத்துல வருது இல்லையா? உன் சந்ததி ஆசீர்வாதம். அந்த சந்ததி வந்து கிறிஸ்து தான். ஆபிரகாமோடு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்றால் கிறிஸ்துவை குறித்து வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததி அப்படின்னு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்து. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் கிறிஸ்துவை குறித்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க. உன் சந்ததியில கிறிஸ்துவை நான் எழும்ப பண்ணுவேன். அடுத்த வசனம் பாருங்க, அந்த யாருன்னு. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்ப ரெண்டு மனிதர்கள் பண்ணக்கூடிய உடன்படிக்கையை வந்து யாருமே தள்ளி விடவும் முடியாது, அதோட கூட்ட முடியாது. இப்ப தேவன் ஆபிரகாமிட்ட கிறிஸ்துவை முன்னிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல வந்து அடிமைகளாக இருக்கிறார் 430 வருஷம். அந்த 400 வருஷம் தாண்டி அவங்க அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே சீனாய் மலையில மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. யார் மூலமா கொடுக்கப்படுது? மோசையின் மூலமாக. கர்த்தர் வந்து நேரம் இது பண்ணல, மோசையின் மூலம் கொடுக்கப்படுது. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, 430 வருடத்துக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணமானது தேவன் மோசையோடு செய்த உடன்படிக்கை இல்லாமல் செய்து விடுவோம். முடியாதுங்க, மாற்ற முடியாது. சிலவங்க அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனா கேட்பாங்க, மூல பத்திரத்தை கொண்டு வாங்க. அதுல என்ன இருக்குது? அதான் ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை ஒண்ணு கொடுத்துரு கிறிஸ்துவை முன்னிட்டு. அதுக்கப்புறம் 430 ஆண்டுன்னா நீங்க ஆபிரகாம்ல இருந்து 430 ஆண்டு இல்ல, எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி போகிறார்கள். அது நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில கொடுக்கப்படுகிறது இல்லை, அந்த அடிமைத்தனத்திற்கும் அந்த வனாந்திரத்தில் அந்த போற 430 ஆண்டுகள். அப்ப மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணமானது வாக்கு தத்தத்தை தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. உலகத்துல அது தெரியும். ஒருத்தர் சொல்றாரு, 50 வருஷத்துக்கு முன்னால தாங்க இந்த சொத்தை எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால ஒருத்தர் சொல்றாரு, இல்லைங்க அதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுங்க, இது எங்களுக்கும் வேற ஒருத்தருக்கும் உள்ளதுன்னு அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா அதுதான் வேல்யூ. அப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் உடன்படிக்கை பண்ணி, அதுக்கு பிறகு வந்த சட்டம் இதை தள்ளுபடி பண்ண முடியாது. அது இன்னொரு வருஷம் அது தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது, மோசே என்கிற ஒருவன் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதான் இங்க சொல்லப்பட்டு பாருங்க, நம்ம படிச்சு பார்க்கலாம். 18வது வசனம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்திலே உண்டாயிராது. வாக்கு தத்தத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் ரொம்ப வித்தியாசம். நியாயப்பிரமாணம்னா சட்டத்திட்டம். இப்ப இதன்படி செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். நியாயப்பிரமாணம் வர்ற இடத்துல அதன்படி செய்ய வேண்டும், பிழைக்க வேண்டும். வாக்குத்தத்தம் வர்ற இடத்துல எல்லாம் விசுவாசம் தான். வாக்குத்தத்தம் எங்க கொடுக்கப்படுதோ அதை விசுவாசித்தால் போதும். அதான் சுதந்திரமானது. அப்படி என்றால் தேவன் சொன்ன சுதந்திரம் இல்லாட்ட ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாகிறாது. அதுக்கும் அந்த பிராமிஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ரெண்டு முரண்பட்ட ஒன்று. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினால் அருளினார். அவர் பிராமிஸ் தான் பண்ணார் ஆபிரகாம்கிட்ட.
உடன்படிக்கை பாத்தீங்கன்னா ஆண்டவரே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தேவன் அது பிராமிஸ் கொடுக்கிறார். ஆபிரகாம் வந்து சொல்லல, நீ இப்படி எல்லாம் நடந்தால், இப்படி எல்லாம் செய்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லாமல் தேவனே வாலண்டியரா வந்து அதை வாக்குத்தத்தமா கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது. இதன்படி செய்தால் பிழைப்பீர்கள். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தினால் அருள் செய்தாரே, அப்படியானால் 19 அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அப்ப 430 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? படிங்க. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அதாவது பாருங்க, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார், தேவனே பண்ணினார். God himself என்ன did covenant with Abraham, தேவன். ஆனா நியாயப்பிரமாணத்தை பாருங்க எப்படி போட்டிருக்கு, தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. பிற்காலத்துல ஒரு தேவதூதன் இல்லாவிட்டால் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவனுடைய உடன்படிக்கை மீற முடியாதுங்க, ஒன்னும் டச் பண்ண முடியாது, மாற்றம் இல்லாதது. தேவன் ஆணையிட்டு கொடுத்தது மாறாது, எத்தனை சட்டம் வந்தாலும் சரிதான். இப்ப அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, நியாயப்பிரமாணம் எதுக்குன்னு. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவு, அப்படி என்றால் கிறிஸ்து வருமளவும் அது அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. நீங்க முதல்ல யாத்திராகம 20ஆம் அதிகாரத்துல 10 கற்பனை நம்ம சொல்றோம், 10 commandments. அந்த 10 கற்பனையை அடிப்படையா வச்சு எவ்வளவு கற்பனைகள் வந்து விட்டது. அந்த அவ்வளவு கற்பனை வருவதற்கு காரணம் என்னன்னா, மனிதன் வந்து மீற 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 சட்டங்களும் அதிகமாகி வந்து கொண்டே இருந்தது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். அப்ப அவரை எடுத்து அநேகர் வந்து கேள்வி கேட்பார். அப்படி கேள்வி கேட்கிறப்ப திருமணத்தை பற்றிய கேள்வி, அதாவது தள்ளுவது, டைவர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. 19ஆம் அதிகாரம் எடுங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரம் ஒரு 5வது வசனத்துல படிங்களா. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? கேட்கிறாரு, ஆதியாகமம் படிக்கலன்னு கேட்கிறாரு. அப்ப அடுத்தது போறாரு, அடுத்தபடிங்க. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்ப உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அப்ப கேக்குறாங்க, அப்படின்னா மோசே ஏன் வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம் என்று ஏன் சொல்லி இருக்கிறார்? உபாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எதை கோட் பண்றாங்க அப்படின்னா, நான் சொல்றேன், உபாகமம் 24:1-2 வசனம் படிங்க. நீங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், தள்ளிவிடல் கூடாதுன்னு சொல்லி இருந்தா, அப்ப மோசே எதற்கு டைவர்ஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தான்னு கேட்கிறார். படிங்க, உபாகமம் 24:1-2. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன் ஆனால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அப்ப கேக்குறீங்க, எப்படி? அப்ப நீங்க சொல்றீங்க எல்லாரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொல்றீங்க, அப்படின்லாம் சொல்றீங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அப்படின்னா மோசே எதற்கு இந்த இதை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அது காரணம் என்னன்னு மத்தேயுல சொல்றப்ப 8வது வசனம், அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அப்ப ஏன் அந்த சட்டம் வந்தது? இருதய கடிதத்தின் நிமித்தம். இப்ப நீங்க கலாத்தியர் படிச்சு பாருங்க, கலாத்தியர் 3:19.
அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அதாவது அது நம்ம குற்றவாளின்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம குற்றம் பெருகிட்டே இருக்குது, அதனால சட்டம் பெருகிட்டு இருக்கிறது. வாக்கு தத்தம் பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. ஏன் டைவர்ஸ் என்கிறது ஒண்ணு வந்தது? மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். அதுவரை எழுதப்படவில்லை. ஒருவன், அதாவது அவங்க மரண வரையிலும் இல்லையா, அவங்க ஒன்றாகவே இருக்க வேண்டும், ஒரே சரீரமாகவே இருக்க வேண்டும், அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அதான் தேவ திட்டம். ஏன் அது இடையில வந்துன்னா மனிதனுடைய மன கடினத்தின் நிமித்தம். அப்ப மனிதன் தவறு செய்ய 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 பிரமாணங்களும் கூடிட்டே வருது. அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நம்ம தேவனுக்கு திருப்தி வாங்கலாம் முடியவே முடியாது, நம்மளால முடியாது. அது ரட்சிக்கப்பட்டவர் அது வேற, அன்பினாலே பிரமாணத்தில நிறைவேற்றி விட்டுருவோம் அது வேற. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நிறைவேற்றுகிற சைடு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பலன் வருது நமக்கு. அப்ப சொல்லப்பட்டுறது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது இல்லையா என்று சொல்லப்படும். தேவதூதரை கொண்டுதான் அந்த பிரமாணம் கொடுத்தது. என்ன சொல்ற அந்த இதெல்லாம் நம்ம லா, நியாய பிரமாணம். அப்போஸ்தலர் 7:53 படி ஸ்தேவான் நீதிமன்றத்துல பேசுறாரு. ஆலோசனை சங்கத்துல தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் கொடுக்கிறப்ப சொல்றாரு, அப்போஸ்தலர் 7:53, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். ஏன்னா என்ன கொலை செய்ய தேடுகிறீர்கள் தேவதூதர் மூலமா. நீங்க இப்படி என்ன சொல்றாரு பவுல் அப்படின்னா, தேவன் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார், தேவன் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், கிறிஸ்துவை முன்னிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அத 430 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த நியாயப்பிரமாணம் அவமாக்க முடியாதுங்க. அது தூதனாலே கொடுக்கப்பட்டது. தூதன் அதை வச்சு நீ தூதன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தான் பிழைப்பீர்கள்னா, அப்ப தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். யார் பெரியவர்? அதான் அடுத்து சொல்ற பாருங்க, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே என்னது அப்படியே எல்லாத்துக்கும் தேவன் தான் முக்கியமானவர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், உன் சந்ததி மூலமாக உலகில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது எது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். அது ஆசீர்வாதம். அங்கேயே சொல்லிட்டார். அதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டது நீங்க போது, அது தூதர்களாலே கொடுக்கப்பட்டது, மத்தியஸ்தனாலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கொண்டு இதன்படி செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றால், ஏன் நியாயப்பிரமாணம் அதிகாச்சு அக்கிரமம் கூடி இருக்குன்னு காட்டுது இல்லையா? நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணம் ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களா, என்னுடைய மனசாட்சியில இதெல்லாம் நான் நிறைவேற்றினா வரும். இதெல்லாம் மீறினேன் நான் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். அப்ப என்னை யார் விடுதலை பண்ணுவார்? அப்ப நான் விடுதலையை தேடுவதில்லை, எனக்கு இன்னைக்கா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிறப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் தான் எனக்கு விடுதலை இல்லையா? அப்ப அடுத்த கேள்வி 21வது வசனம் படிங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை அப்படின்னா நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தம், ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு விரோதமா அப்படின்னு கேட்டா அல்லவே. ஏன்னு கேட்டா என்ன போட்டிருப்பாருங்க, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகி இருக்குமே இல்ல. உயிரை கொடுக்க அப்படின்னா ஜீவனை தரக்கூடிய வாக்கு தத்தம், உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதானால் நீதியானது நியாயப்பிரமாணத்திலே உண்டாயிருக்குமே. ஆனால் அப்படி அல்லவே, நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளி என்றுதானே எனக்கு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. மாறாக என்னை நீதிமானாக நேர்த்தவில்லை, நீ குற்றவாளி தான் ரோமர் 7 படிக்கிறேன். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் இன்னதென்று எனக்கு அந்த அறிவே இருந்திருக்காது. நான் பாவி என்று உணர்வதற்கு காரணமே இது நியாயப்பிரமாணம் தான் இல்லையா? இப்ப 22வது வசனம், அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. புரிஞ்சுங்களா? வேதம் சொல்றப்ப நியாயப்பிரமாணம் இல்லையா? நியாயப்பிரமாணம் நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி
மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அவ்வளவுதான். நான் பாவி என்று உணர்ந்தது நியாயப்பிரமாணம். இப்ப எல்லாருமே வந்துட்டு அப்ப தேவ சட்டத்தை மீறின பாவியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய கட்டளையின்படி நான் நடக்கவில்லை, அதனால பாவியாக இருக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிட்டா, என்னை பாவி என்று உணர்த்தி ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து என்ன அடைச்சு போட்டாச்சு. எனக்கு அங்கிருந்து விடுதலை பெற முடியாது. இது தேவனுடைய பெரிய ஒரு ஞானமாகும். சரி, நம்ம பாவின்னு நியாயப்பிரமாணம் உணர்த்தி எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம், நம்ம அதுல யாரும் விடுதலை பண்றது? என்னால ஜெயிலையும் தப்பிட்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாருமே பாவியா இருக்கிறாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்ன ஒருத்தர் வீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால், ஜெயிலில் இல்லாத ஒருவர், சிறைச்சாலையில் இல்லாத ஒருவர், விடுதலையாக இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு வேண்டும். வழியில இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஜாமீன் கொடுத்து என்னை கூட்டு போலாம். ஆனா எல்லாருமே பாவத்துக்கு அடிமைப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். அப்ப ஆதலால் 23வது வசனம், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நான் பாவி என்று சொல்லி பாவி என்று நான் உணர்த்தப்பட்டு எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறோம். நமக்கு விடுதலை விசுவாசத்தினால். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே, அதுதான் இயேசு கிறிஸ்து, வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரமாணத்தை நிறைவேற்றினவர். அவர் மட்டும்தான் அது நியாயப்பிரமாணத்தினாலே கைது பண்ணப்படாதவர். நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்துக்கு மேல எந்த கிளைமும் கிடையாது. நீ இதை செய்யவில்லை என்று சுட்டி காட்ட முடியாது. அவர் மட்டும்தான் விடுதலையானவர். அவரை விசுவாசிக்கிறப்ப அவர் வர நம்மை விடுவிக்க. எப்படி விடுவிக்கிறாரு? நமக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் சாபமாக இருந்த நம்மை சாபத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு சிலுவையில மரித்தார். தண்டனைக்குரிய நமக்கு நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். மீட்பாளராக அவர் வருகிறார். ஒரு நியாயப்பிரமாணத்தை படிக்க படிக்க நான் குற்றவாளி 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 அப்படின்னே வந்துட்டு இருக்குது. என்னை யார் விடுதலை பண்ணுவது? அந்த நியாயப்பிரமாணம் சாட்சி கொடுக்குது. 24ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற பாக்கியா இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்து ஒரு டியூட்டர் மாதிரிங்க, நம்மை பாவி என்று உணர்த்தி அடைச்சு போட்டது. அப்ப எங்கே நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலை வரோம்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்தி செல்கிறது. எப்படின்னா, விசுவாசத்தினாலே பிழைப்போம் என்கிற அந்த உறுதி நியாயப்பிரமாணத்தினால. நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இதை குறித்து நியாயப்பிரமாணமே சாட்சி கொடுக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 21ஆம் வசனத்துல அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்குது. எப்படி? நியாயப்பிரமாணம் இல்லாமல் நாம் தேவ நீதியை பெற்று விடலாம். அது என்ன நீதி? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே ஒருவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக எண்ணப்படுகிறான் என்று நியாயப்பிரமாணமே சாட்சி கொடுக்குது. அது எப்படி சாட்சி கொடுக்குது? ஆபிரகாம் போய் கேளுங்க, நான் தேவனை விசுவாசித்தேன், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தேவன் உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று கேட்டால் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க கர்த்தராகிய தேவனை விசுவாசித்தோம், அதனாலே தேவன் எங்களை நீதிமானாக எண்ணி ஏற்றுக்கொண்டார். முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க செய்த கிரியைகள் செயல்கள் அது தேவனை விசுவாசித்ததுனாலே நாங்கள் செய்தோமே ஒழிய நீதிமான் ஆகிறதற்காக நாங்கள் செய்யவில்லை. ரட்சிக்கப்பட்டதுனால இந்த செயல்களை செய்தோமே ஒழிய ரட்சிக்கப்படுவதற்காக நாம் இதை செய்யவில்லை. ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டது? எண்ணப்பட்டது. இல்லை, அவன் நீதிமான் ஆகிவிட்டான்.
இப்ப நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். தன்னுடைய மகனை வந்து பலி சர்வாங்க தகன பலி கேட்கிறாரு, அவர் கொண்டு போனாரு, விசுவாசத்தினால கொண்டு போனார். நீதிமான் ஆகுவதற்காக கொண்டு போவதில்லை, இல்லை, நீதிமானாக கொண்டு போவதில்லை. அவன் தெரியும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு ஜீவனை உருவாக்கி 100 வயசு வந்திருப்பாரு. ஆனால் என்னுடைய மகன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், நான் என்னுடைய மகனை பலியாக கொடுத்தாலும் ஈசாக்கின் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொன்னவர், ஈசாக்கை நான் பலியாக கொடுத்தாலும் அவரை உயிரோடு எழுப்புவார் என்று மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசித்தார். அதனால அதிகாலையிலே எழுப்பி போனார். அதான் சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்தை நியாயப்பிரமாணமே நமக்கு சாட்சி கொடுக்குது. விசுவாசத்தினால், கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலதான் நாம் நீதிமானாகிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் நம்ம எல்லாரையும் பாவி என்று உணர்த்தி ஒரு சிறைக்குள்ள வச்சிருக்கு. இப்ப அச்சிறைக்குள் இருக்கிற நமக்கு மீட்பு வேண்டும். அப்ப மீட்பு யாருன்னா கிறிஸ்து என்று நியாயப்பிரமாணம் காட்டி கொடுக்கறதா அந்த விசுவாசம் வரையதான். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல வரும். கலாத்தியர் 3ஆம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இதன்படி செய்கிறவன் பிழைப்பான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அப்ப நோக்கம் ரெண்டுக்கும் ஒன்றுதான். அங்க செய்யணும், இங்க விசுவாசி. செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் நாம் செய்ய முடியாததை கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றியதுனால அவரை விசுவாசித்து நீதியை அடைந்து விட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பர்பஸ் வந்து சர்வ் ஆயிடுச்சு. நோக்கம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 25வது வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நாம் கீழானவர்கள், விசுவாசம் வந்தாச்சு, அதனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு நாம் பழைய அந்த பிரமாணங்களுக்கு எல்லாம் கீழானவர்கள் கிடையாது, கீழானவர்கள் கிடையாது, நமக்கு எஜமான் கிடையாது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், 10 கற்பனை வந்து நம்ம வந்து இனி ஒண்ணு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இப்ப வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால பிரமாணத்தை எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். எதனால? என்ன? அன்புனால, அடிமைகளால அல்ல. இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வந்து விட்டார். அவர் நியாயப்பிரமாணம் முழுதை நிறைவேற்றினவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்புனால, மனிதன் மீது உள்ள அன்புனால நான் இன்றைய கட்டளையை என் சுவாபத்திலேயே நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அழகா சொல்ல, 13ஆம் அதிகாரத்துல அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அன்பு கூர்ந்து அவங்களை எப்படி நான் கொலை செய்ய முடியும்? உங்களிடத்துல அன்பு கூர்ந்தேன் என்றால் உங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி எப்படி சொல்ல முடியும்? உங்களிடத்தில் அன்பு கூறுவேன் என்றால் உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பொருளை நான் இச்சிக்க எப்படி முடியும்? உங்களுக்கு அன்பு கூறுவேன் என்றால் உங்களுக்கு எதிராக நான் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? எல்லாம் பாருங்க, அன்புனால நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்றுகிற சைடுக்கு வந்துட்டோம். முன்னால் அது ஒரு கடினம், அதை நிறைவேற்றினால்தான் ரட்சிக்கப்படுவோம். இப்ப ரட்சிக்கப்பட்டதுனால, தேவ அன்புடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டதுனால, நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதனால, அவர் மேலுள்ள அன்புல இந்த பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற சைடுக்கு நான் வந்து விட்டேன். அதான் ரொம்ப முக்கியம். அதனால அது வந்து நம்ம இனி அடிமைப்படுத்த முடியாது. இதை செய், அப்பதான் நீ பிழைப்பேன். இல்ல, நான் ஏற்கனவே கிறிஸ்துவை பின்பற்றி விசுவாசிப்பதனால பிழைத்து விட்டேன், எனக்கு ஜீவன் இருக்கிறது. இப்ப அன்புனால நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அது சந்தோஷத்துல செய்கிறார். ஆண்டவர் இடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் மீது உள்ள அன்பினாலே நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால கீழ்ப்படுகிறேன். ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல. அடுத்த படிச்சு பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இல்லையா? நம்ம வழிநடத்தின டியூட்டர். இப்ப விசுவாசம் கிறிஸ்துல வெளிப்பட்டாச்சு, அவர் விசுவாச நீதிமானாகிட்டோம். இனி பழையது கீழ்பட்டவர்கள் அல்ல. அதனால நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? 26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்ப கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அவரை பற்றி விசுவாசத்தினாலே. அடுத்தது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுதல் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்ன காட்டுவது? அதாவது ஞானஸ்நானம் என்பது நான் கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு மரித்து, அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக எழுந்தவன். கிறிஸ்துவனுடைய மரணத்தோடும் அடக்கம் பண்ணப்படுதலோடும் உயிர்த்தெழுதலோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவன், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவப்படுத்திக் கொண்டவன், அவரோடு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவன்.
அப்படிப்பட்டவன் என்ன போட்டிருக்கு, எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்து நம்ம தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தரித்து அப்ப அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களுக்கு என்ன இருக்கு பாருங்க அடுத்த வசனம். யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். என்னன்னா யூதன் கிரேக்கன் அப்படின்லாம் இருந்தது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் அங்க வேற வித்தியாசமே கிடையாது. ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, அடிமேன் எஜமான் என்ற பாகுபாடு கிடையாது, படித்தவன் படியாதவன் என்ற பாகுபாடு கிடையாது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. அங்க போய் வேற பிரமாணம், உனக்கு ஒரு பிரமாணம், இவங்களுக்கு ஒரு பிரமாணம், அப்படி இல்ல. நானும் கிறிஸ்துவை உடையவன், நீங்களும் கிறிஸ்துவை உடையவர்களாகவே கிறிஸ்துவுக்குள் என்னெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் இருக்கிறது. யூதனுக்கு விசேஷமோ கிரேக்கனுக்கு விசேஷமோ அப்படி கிடையாது, எல்லாரும் ஒண்ணு போலதான் இல்லையா? அப்ப நாம் கிறிஸ்துவை உடையவர்களானால் எல்லாரும் சமம். அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன்னா விசுவாசத்துல வந்து பாக்கியம் கிடைச்சு. அதுல யூதன் கிரேக்கன் எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்க தான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் இல்லை, ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன்னா விசுவாசத்தினாலதான் ஆபிரகாமுடைய சந்ததியா கிறிஸ்துவை மேல் உள்ள விசுவாசத்தினால். அடுத்த போட்டிருக்கு, வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள் இல்லையா? என்ன வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக உலகத்தில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். புறஜாதிகளுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன? நீதிமானாக்கப்படுதல், சுதந்திரராக இருக்கிறோம். அப்ப எல்லாமே கிறிஸ்து தான். இந்த கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்க பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு எல்லாம் சம்பாதிக்கணும் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு விரும்பணும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நினைத்து அதை எல்லாவற்றையும் அனுபவிப்பதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. அப்படி சொல்லி முடிக்கிறார் பவுல். ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த ஜனங்களை திரும்ப கிறிஸ்துவிடத்தில் அவங்க கொண்டு வரணும். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகு எப்பொழுதாவது நாம் கிறிஸ்துவை விட்டு விட்டு நம்முடைய சுய முயற்சி இல்லாட்ட வேற ஏதாவது பிரமாணங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்போமே, ஆனால் இல்லைங்க. கர்த்தராகிய இயேசுவோட திரும்பி வரணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை விசுவாசிக்கிறேன், அதனால நான் பிழைக்கிறேன். விசுவாசிக்கிறேன், அதனால் பேசுகிறேன். தரிசித்து நடவோம், நம்ம விசுவாசித்து நடக்கும். எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்டா நீங்க ஏன் ஊழியம் செய்றீங்க? நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஊழியம் செய்யல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனாலே செய்கிறேன். அவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அதனாலே செய்கிறேன். இல்லாட்டா அவர்கிட்ட இதை அச்சீவ் பண்றதுக்கு இல்லை, அதுல இருந்து பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் எனக்கு தந்து விட்டார். ஒரு குறைவு எல்லாம் என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவருக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறேன். அப்புறம் நான் வந்து என்னன்னா வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரத்தை உடையவனாக இருக்கிறேன். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாம் அவருக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாமே கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைத்து விட்டது. சோ அந்த நன்றியோடு கூட உணர்வில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கு அன்போடு கீழ்ப்படுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் லகுவாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. சோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம 4ஆம் அதிகாரத்தை பிறகு படிக்கலாம். ஆனாலும் திரும்ப இந்த 3ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து விஷயத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனால நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதை அப்ரிஷியேட் பண்ணி அதன்படி வாழ்வது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அவருக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி புறஜாதிகளாகிய நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றாரோ அதையும் நாங்கள் பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றி ஆபிரகாமுடைய சந்ததியில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாங்கள் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே தேவ நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இது பெரிய ஒரு பாக்கியம். எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல, நீர் எங்களை ரட்சிப்பதற்கு அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்கனவே ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றியதுனாலே
மீது உள்ள அன்பினாலும் உம்முடைய விசுவாசத்தினாலும் நாங்கள் இவைகளை செய்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள் வாசம் பண்ணக்கூடிய, நாங்கள் தரித்திருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே இன்னும் நாங்கள் அனுபவிக்காத அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் நாங்கள் கண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டு வாழுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பல இடங்களில் இருந்து கர்த்தாவை கலந்து கொண்டிருக்க அவளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களுக்கு வாஞ்சையை கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இதை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய கொட்டிவாக்க சபையாருக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சபையை நீர் கண்ணோக்கி அருளும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவை. இந்த காலங்களிலே உங்களுடைய திவ்ய செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்கு அடியானுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்கவும், விசுவாசிக்கவும், வாழ்க்கையில கடைபிடிக்கவும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உச்சித்தமானால் வருகிற சனிக்கிழமை நாங்கள் மீண்டும் சந்திக்கும்படியான கிருபைகளை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.